ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டி திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இப்போது ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தாரினுடைய அன்பு தாயார் ஹாஜியானி AL ஃபரிதா உம்மா அவர்களது நினைவாக அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரி ஆராதனை மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரியின் அதிபர் MIM உவைசர் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம், இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூசணம் யூனிஸ் கே ரஹ்மான், இந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் சி தௌஃபிக், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சரீம், நட்பட்டிமனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM பலாகி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பணிப்பாளர் TMY அரபாத் மொஹிடீன். கௌரவ அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ரைஸ்டீன், கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் AL தௌஃபீக், அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் அகமது ஜுனைத் அத்தீக், தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி பொது முகாமியாளர் பொறியியலாளர் MI நசீர், சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், பாலமனை அல் ஹிக்மா பாடசாலையின் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜசாகிர் சார் அவர்களையும், அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர் பாடசாலை சிரேஷ்ட ஆசிரியர் MAA ஷிஹாருடீன்,
பொத்துவில் மத்திய கல்லூரி ஆசிரியர் ASM ராஃபி. அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் கவிஞர், எழுத்தாளர், நடிகர், விமர்சகர், மருதமனை சம்ஸ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் MM அஸ்லம் சஜா ஆகியோர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, பொத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அடுத்து நாம் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைப்பது கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் AL தௌஃபிக் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அறிவு களஞ்சியம் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மர்ஹூம் ARM ஜிப்ரி அவர்களுடைய சகோதரர், இலங்கை பிரேஎஃப்எம்னுடைய சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் நண்பர் ARM நௌஃபில் அவர்களும், ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் நண்பர் ரைஸ்டீன் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்வை யோசித்திருந்தது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். நான் பல நிகழ்வுகளிலே கலப்பதற்கு இன்றைய நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இதற்கு வந்தேன். காரணம், இவ்வாறான நிகழ்வுகள் எமது பிராந்திய மாணவர்களுக்கு மிகவும் தேவையானது. அந்த தேவையான விடயங்கள் பல இருந்தும் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதி இந்த ரைஸ் மோட்டார் நிறுவனம் எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் நௌஃபில் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடாத்தி வருவது பாராட்டுக்குரிய ஒரு விடயம். நாம் எல்லோருமே பாராட்ட வேண்டியவர்கள் நாங்கள் அவர்களுக்காக. ஏனென்றால் சில நிகழ்ச்சிகள் தொடங்கும், ஆனால் இடைநடுவில் நின்றுவிடும். ஆனால் இந்த அறிவுச்சூடர் நிகழ்வு தொடர்ச்சியாக சம்மாந்துறை வலயம், அதே போன்று கல்முனை வலயம், இறுதியாக அக்கரைப்பற்று வலயம் என்று அவர்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை பரவலாக்கம் செய்ய இருப்பதாக நான் அறிகிறேன். உண்மையில் எமது இந்த பிராந்தியத்தினுடைய பாடசாலைகள் சார்பாகவும் பாடசாலை மாணவர்கள் சார்பாகவும் இந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கும் இதனை ஒழுங்குபடுத்தி செய்கின்ற எமது நண்பர் ARM நௌஃபில் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை எமது கிழக்கு மாகாண கலாசார திணைக்களம் சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாணவர்கள் கலந்து கொள்வது, அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து மீண்டும் வானொலியிலே இடுகின்ற போது இந்த பங்கு பற்றாத மாணவர்களாக இருக்கின்ற ஏனைய மாணவர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருப்பதை நான் உணர்கிறேன். நாங்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மாணவர்கள் எண்ணுகின்றார்கள். அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் அறிவை மீண்டும் மீண்டும் தீட்டிக் கொள்வதற்கு அல்லது உயர்த்தி கொள்வதற்கு ஒரு பொருத்தமான பல்துறை சார்ந்த கேள்விகளை எழுப்புகின்ற, கேட்கின்ற, தெரியாவிட்டால் சொல்லித் தருகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைவதனால் இந்த மாணவர்களாயினும் சரி, அவர்களோடு இணைந்து வருகின்ற ஆசிரியர்களாயினும் சரி, எல்லோருக்கும் தன்னிடம் இருக்கின்ற அறிந்த விடயங்களை விடவும் அறியக்கூடிய விடயங்களை அறிகின்ற ஒரு தளமாக இதனை நாங்கள் அடையாளம் காணலாம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும். நான் வளமையாக கூறுவது போன்று இன்ஷா அல்லாஹ் முடியுமானால் இந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு எமது கிழக்கு மாகாண கலாசார திணைக்களமும் அடுத்து வரும் உங்களது பயணத்திலே ஒத்துழைப்பினை வழங்கும். அதற்கான நடவடிக்கையினை எமது கிழக்கு மாகாண பண்பாட்டாளர் திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் என்ற வகையில் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு செய்வதற்குரிய எத்தனிப்புகளை மேற்கொள்வேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவிச்சுடர் அரை இறுதிப் போட்டியில் கடந்து சிறப்பிக்கும் 2 பாடசாலை அணிகளை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த அரை இறுதிப் போட்டியிலே மேடையின் வடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக பாலமனை அல் ஹிக்மா வித்யாலய அணியினர். பிறந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை மேற்கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி தலைவர் என் நியாப் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாகமுள்ள குதிரைக்குத்தான் தண்ணீர் புகட்ட முடியும், குடிப்பதும் கொட்டுவதும் குதிரையின் பொறுப்பு. உங்களுக்கான கேள்வி, ஒருவர் மரணித்த பின்னர் அவர் விட்டு செல்லும் எல்லா சொத்துக்களும் வாரிசு சொத்து என்று அழைக்கப்படும். இதன் அரபு பதம் என்ன? அது அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். துர்ரியா. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். வராசத் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய அணி தலைவி எஸ் பாத்திமா லுப்னா. உங்களுக்கு கேட்கின்ற கேள்விக்கு முதல், மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உயரும் கோபுரமாக. உங்களுக்கான கேள்வி, உம்முஹின் தாகிரா என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் என் முகம்மது. அறிவுடையவர் அனைத்தையும் உடையவரே. உங்களுக்கான கேள்வி, இஸ்லாமிய வரலாற்றில் தியாகிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எஸ் பாத்திமா ஃபஸ்ரின். உங்களில் சிறந்தவர் நட்பண்புகளில் சிறந்தவரே. உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி தருவாயிலே இமாமாக நின்று தொழுகையை நடத்தியது எந்த வக்துடைய தொழுகை? மஹரிப். மஹரிப் தொழுகை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் எம் என் முகமது இமாத். அஸ்ஸலாமு அலைக்கும். விதைத்து கொண்டே இரு, அது முளைத்தால் மரம், முளைக்காவிடில் அது உரம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எத்தனையாவது தலைமுறையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள்? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். 51வது தலைமுறை. 51வது தலைமுறையில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எம் எம் ஃபாத்திமா நுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ முதலில் சூரியனாக எரிய வேண்டும். உங்களுக்கான கேள்விதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியருள் கடைசியாக காலமானவர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்த விளையாடிக்கும் போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் ஏ எம் ஆகிப் அகமது. உன் சகோதரனை பார்த்து புன்னகைப்பதும் நன்மை ஆகும்.
ஹாதிம் ரசூலுல்லா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் ஹாதிம் ரசூலுல்லா என்று அழைக்கப்பட்டவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம். அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எம் பாத்திமா நிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியின் பக்கம் ஓடு. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் ஆமினா அவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? அதியானியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். பனு சஹ்ரா. பனு சஹ்ரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விடை சொல்லும் போட்டியாளர் அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன், இன்றைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் டி சல்டி அகமட். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுவனாக இரு, ஆனால் 4ஆமவனாக இருந்து விடாதே. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, சுன்னத்தான நோன்பு நோக்க முடியாத மாதம் எது? ரமதான் மாதம். ரமலான் மாதம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி. இனி அடுத்து விடை சொல்லும் போட்டியாளர் பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் எம் இஃப்ரத் நிதா. நல்ல நட்பு நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இதோ உங்களுக்கான இலகுவான கேள்வி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 12வது வயதில் அன்னாரின் பெரிய தந்தை அபு தாலிபோடு ஜாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக சென்ற போது தைமா என்னும் இடத்திலே துறவி ஒருவர் இருந்தார். இச்சிறுவர் ஒரு நபி என்று நபிகளாரை பார்த்து சொன்னார். அந்த துறவியின் பெயர் என்ன? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். புகைரா. புகைரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, போட்டியாளர்களே, முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கிடையிலே இன்றைய பார்வையாளர் கேள்வி நேரம் இதோ. சம்மாந்துறையிலும் மற்றும் பல இடங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற வேளாண்மை வெட்டுகின்ற மெஷின்கள் மற்றும் டிராக்டர்களுக்கான உதிரிப்பாகங்களை வரவழைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கும் ஊக்குவிப்பு பரிசினை இப்போது உங்களுக்கு வழங்கி வைக்க இருக்கின்றார்கள். பார்வையாளர் கேள்வி நேரத்திலே விடை சொல்லும் அந்த போட்டியாளர் மேடைக்கு வந்து விடை சொல்லி பரிசினை பெற்றுக் கொள்ளலாம். மாகாணத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. சப்ரகமுவ மாகாணத்திலே இருக்கின்ற மாவட்டங்கள் எத்தனை, அவை எவை என்பது கேள்வி. உங்களுடைய பெயர்? சாபிக். எந்த பாடசாலை? பொத்துவில் மத்திய கல்லூரி. எந்த தரத்திலே படிக்கின்றீர்கள்? ஏல். ஏற்கால இலட்சியம் வைத்தியர். டாக்டராக வர வேண்டும். என்னென்ன மாவட்டங்கள் என்பதை சொல்லுங்கள். ரத்தினபுரி, கேகாலை. கேகாலை, ரத்னபுரி என்பது சரியான விடை. அவருக்கு ஊக்குவிப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்விலே அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய அதிபர் எஸ்.ஏ. ஜசாகிர் சார் அவர்களே அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. அல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 2 சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியின் முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி பெற்ற புள்ளியை விட பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம் 40 புள்ளிகளால் முன்னணியில் திகழ்கிறது. அந்த அடிப்படையிலே இப்போது 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். 2ஆம் சுற்றின் முதல் போட்டியாளர் பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எஸ். பாத்திமா லுப்னா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்?
5 வருடம் 5 ஆண்டுகள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் என் நியாப் அப்துல்லா. உங்களுக்கான கேள்வி, சீனியின் இரசாயன பெயர் என்ன? சுக்ரோஸ். சுக்ரோஸ் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி ஆணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எஸ் பாத்திமா ஃபஸ்ரின். உங்களுக்கான கேள்வி, 1942 இலங்கையில் முதல் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? பேராதனை பல்கலைக்கழகம். அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். கொழும்பு பல்கலைக்கழகம். ஆம், இலங்கை பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் என் முகம்மது. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மாலையில் அல்லது இரவில் கூடும் சந்தை எவ்வாறு அழைக்கப்படும்? அல்லங்காடி. அல்லங்காடி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி. பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்தின் அடுத்த போட்டியாளர் எம் பாத்திமா நுமா. உங்களுக்கான கேள்வி, ஒலிம்பிக் கொடியானது 5 வளையங்கள் மூலம் 5 கண்டங்களை குறிக்கிறது. 5 வளையங்களும் என்னென்ன நிறங்கள் என்பதை சொல்ல வேண்டும். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு. ஆம், சரியான விடை. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், கருப்பு. பாராட்டுகள். 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் பாலமனை ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எம் பாத்திமா நுமா. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் என் முகமது இமாத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வெப்பமானியில் பயன்படுத்தப்படுகின்ற திரவ உலோகம் எது? இரசம். இரசம் என்ற சரியான விடை சொல்லி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எம் பாத்திமா நிதா. உங்களுக்கான கேள்வி, அடுத்து பிரித்தானியரால் இலங்கையில் பயிரிடப்பட்ட முதலாவது வர்த்தக பயிர் எது? 1822 ஆண்டு. கம்பளை சிங்கப்பட்டியிலே தேயிலை. இல்லை. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ரப்பர். இல்லை. கோப்பி பயிர் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ஏஎம் ஆகிப் அகமது. உங்களுக்கான கேள்வி, குவைத் நாட்டு அரசினால் அண்மையிலே அந்நாட்டின் மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் சிவிலியன் விருது ஒரு நாட்டு பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். இல்லை, அவர் ஜனாதிபதி. இம்ரான் கான். அவர் பிரதமர் இப்போது இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி எம் நிஃப்ரத் நிதா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையின் வரைபடத்தை முதலில் வரைந்தவர் தொலமி. தொலமியின் வரைபடத்தில் இலங்கை என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? தப்ரபேன். தப்ரபேன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவன் டி சல்ஜி அகமது. உங்களுக்கான கேள்வி, ஒட்சிசன் தகனத்துக்கு உகந்தது என்று கூறியவர்? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். லவோசியர். லாவோசியர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை.
நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் முடிவை அறிய தருவதற்கிடையிலே தனது அணிக்காக 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவர்களை ஊக்குவிக்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற அந்த பரிசினை பெறுவதற்காக 45 புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்த மாணவி பாலமுனை அல் ஹிக்மா வித்தியாலயத்துடைய அணி தலைவி எஸ் பாத்திமா லுப்னா 45 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருக்கான ஊக்குவிப்பு பரிசு இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. பரிசினை வழங்கி கௌரவிக்க அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர் பாடசாலை சிரேஷ்ட ஆசிரியர் MAA ஷிஹாருடீன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இறுதிப் போட்டிக்காக நடைபெற்ற 3வது அரை இறுதிப் போட்டியில் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய கல்லூரி 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்ட பாலமுனை அல் ஹிக்மா வித்தியாலயம் 85 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 40 மேலதிக புள்ளிகளால் 1வது அரை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது பாலமுனை அல் ஹிக்மா வித்தியாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.